ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த யூடியூப்னு சொல்லி நம்மளை எப்படியெல்லாம் மயங்க வைக்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம போய் எப்படி விழுகிறோம், நம்மளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொருத்தர் வீடியோ போடுறாரு, அதனால நம்ம எவ்வளோ சஃபர் ஆகுறோம், எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பர்ஸ்னலாக நான் எப்படி என்னதில் போய் மாட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சால் தப்பு, அதுவே தெரியாமல் நைட்லாம் கண் முழிச்சிருந்து பண்ணி அதெல்லாம் வேஸ்ட்டு. அது இப்படியெல்லாம் செஞ்சால் யூடியூப்பில் உடனே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க, 4000 வாட்சர்ஸ் வந்துடுவாங்க. இதெல்லாம் போய் என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த நான் வீடியோவை போடுறேன். உண்மையிலே சொல்கிறேன், யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வேஸ்ட் ஆச்சோ அதெல்லாம் இனிமேல் வர்றவங்க பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்காக போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது என்னுடைய முதல் மாத வருமானம் இத்தனை $, 65,000, 60,000 அப்படின்னு போடுவாங்க. உடனே நம்மளுக்கு என்ன தோணும், பாரு இந்த வீடியோவுக்கு 60,000 வந்திருக்கு, நம்மளும் சும்மா தானே இருக்கோம், ஆஃபீஸ் போயிட்டு சும்மா தானே இருக்கோம், நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம், சும்மா இந்த வீடியோ போட்டால் என்ன, இந்த சமைக்கிற வீடியோவை போட்டால் என்ன, சரி இந்த பிள்ளைங்களை வச்சு ஒரு லாக்ஸ் ஆரம்பித்தா என்ன, சரி இப்போ பிள்ளைங்க விளையாடுறத வச்சு வீடியோ போடலாம் அப்படி இப்படின்னு நம்ம மூளையை கசக்கி அன்றைக்கி நைட்லாம் தூக்கம் வராமல் இது எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணணுன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வீடியோவுக்கு என்ன பேர் வைக்கலாம், அதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 நாள் போராட்டமாக இருக்கும். இதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு சேனலையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வெற்றிகரமாக அதில் ஒரு 4 வீடியோவையும் போட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வீடியோவுக்கு மேக்ஸிமம் எத்தனை சப்ஸ்கிரைபர் வருவாங்க? ஃபஸ்ட்டு நம்ம யாரை பிடிப்போம்? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு என்ன பண்ணுவோம்? ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவோம். அவங்க தான் நம்ம மோட்டிவேட்டர்ஸ். வேறு யார்? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு. ஃபேமிலினா எங்கே இருப்போம்? நம்ம பெட்ரூமில் இருப்போம், இன்னொருத்தவங்க ஹாலில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கிச்சனில் இருப்பாங்க. இந்த 4 பேரும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அந்த சப்ஸ்கிரைப் எதுவுமே ஒர்க் ஆகாது. அது நம்மளுக்கு அப்போ தெரியுமா? தெரியாது. தென் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த உடனே பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அவங்க பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியாது. நம்மளே நிறைய நாள் கழிச்சு ஃபோனை வாங்கி பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பாங்க. அப்புறம் அது ஒரு காமெடி, அது தனி விஷயம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவோம். அடுத்து தேர்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஆஃபீஸில் போய் நான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அவங்க பண்ணலனா கூட சண்டை போட்டு ஃபோனை வாங்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருவோம். தென் தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் நீ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போய் சொல்லு, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டே போய் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வைப்போம். ஆனால் நம்மளுக்கு அப்போ தெரியாதுங்க, ஒரே லொக்கேஷனில் 1க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஆடே ஆகாது. தென் இப்போ சிஸ்டமில் பண்ணுறவங்க மெயில் ஐடியை சொல்லு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மெயில் ஐடியை சொல்லு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணோன்னாலும் ஒரு ஐபி அட்ரஸில் ஒரு தடவை தான் சப்ஸ்கிரைப் பண்ணவே முடியும். நீங்கள் அதே சிஸ்டமில் எத்தனை பேரோட ஐடியை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அது எதுவுமே சப்ஸ்கிரைப் ஆகாது. ஆனால் உங்களோட அந்த மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்கும், ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகவே ஆகாது. அது முடிஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? சரி நம்ம இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், அது ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? வீடியோவை போய் தேடுவோம். ஹவு டு கெட் 1000K சப்ஸ்கிரைபர், 1K சப்ஸ்கிரைபர், தென் 4000 வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவங்க சொல்லுவாங்க அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதில் போய் ஷேர் பண்ணுங்கள், அதில் போய் ஷேர் பண்ணுங்கன்னு. அப்புறம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் யூடியூபர்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அதுக்குள்ளே போய் சும்மா இருப்போமா? தேடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக இருக்குது, என்னதுன்னா சாட் டியூப், சப் ஃபார் சப் அப்படின்னு. அது சாட் டியூப்னா என்னென்னா, இப்போது அதுக்குள்ளே போனால் நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் அதில் இருப்பாங்க. அதில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம லிங்க் அனுப்பிக்கணும், அவங்க லிங்க் அனுப்புவாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம இது சேனல் தேவையில்லையா, நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவையானதா? ஒன்றுமே இல்லை, நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு வரும். ஆனால் அவன் நம்ம வீடியோவை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. என்ன ஒரு 2 நாளுக்கு அப்புறமா நீங்கள் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து ஒரு 50 பேருக்கு சப்ஸ்கிரைப், நீங்கள் ஒரு 100 பேருக்கு பண்ணால் தான் 50 பேர் நம்மளுக்கு திருப்பி பண்ணுவான். அதில் எத்தனை பேர் சீட் பண்ணுறாங்கன்னு தெரியாது.
அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நைட்லாம் சரி இன்றைக்கி ஒரு 50 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், இதே மாதிரி ஒரு 20 நாள் பண்ணால் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினப்போம். ஆனால் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண 50 சப்ஸ்கிரைபர் கடகரன்று குறைஞ்சி 25 30 அப்படின்னு ஆயிடும். போச்சா, அதுவும் போச்சு. சரி வேண்டாம், இனிமேல் சேட் டியூபு வேண்டாம். அடுத்து வீடியோ லைக்னு ஒன்று. இது என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தவங்க வீடியோவை பார்க்கணுமா, அதில் 2 காயின்ஸ் நம்மளுக்கு சேருமா, நம்ம வீடியோவை அதில் போட்டு வச்சா அவங்க பார்ப்பாங்களாமா, அதனால நமக்கு சப்ஸ்கிரைபர் வரும்னு நம்ம போய் உட்காந்து மெனக்கெட்டு வீடியோவை பார்த்து இதெல்லாம் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா, அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தபடியாக எதுக்கு போவாங்க, எஃபியில் போய் நீங்கள் நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்ருக்கான் ஒருத்தன். அதில் போய் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணு, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணு, சப் பெர்மனன்ட்லி எத்தனை குரூப்ஸ் இருக்குது எல்லாம் போடுவாங்க. அவங்க வேறு கண்டிஷனோடு வருவாங்க, எப்படி மஸ்ட் வாட்ச் 5 மினிட்ஸ், லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணோன்னு சொன்னால் நம்ம போடுற வீடியோவை அடுத்தவங்க பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி நேச்சர் என்னென்னா ஒரே ஐபியில் ஒரே லொக்கேஷனில் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க வீடியோவே நம்ம பார்க்கலனாலும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகாது. ஆனால் அவங்க மெயிலில் பார்த்தா சப்ஸ்கிரைப்னு இருக்கும், பட் நம்மளுக்கு அதோட கவுண்டிங் ஆட் ஆகாது. நமக்கு எப்படா 2 குறைஞ்சிச்சு 3 குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கைவிட்டு எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நேற்று 4 இருந்துச்சு, இன்றைக்கி 2 குறைஞ்சிருக்கு, நேற்று 3 குறைஞ்சிச்சு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தர் ட்ரிக்ஸ் சொல்லித்தராரு. எப்படின்னா, இது வாட்சர்ஸ்க்கு. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளேலிஸ்ட் 1 ஹவர்க்குள்ளே ஓட விடுங்க. அதே மாதிரி 20 டேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரே வாரத்தில் 4000 வாட்சர்ஸ் ஆட் ஆயிரும் அப்படின்னு. அதுவும் பொய். அதெல்லாம் ஆட் ஆகிற மாதிரி அந்த மினிட்ஸில் காட்டும், ஆனால் எதுவுமே மானிட்டரி பெனிஃபிட்டுக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. மானிட்டைசேஷனுக்கு இது ஒன்று கூட ஆட் ஆகாது, வேஸ்ட்டு. அதையும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரே சிஸ்டமில் ஒரே மொபைல்லையோ சிஸ்டம்லையோ வேறு மெயில் அட்ரஸை ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோஸ் ஃபுல் வீடியோ ஓட விட்டு பார்க்குறோம் அப்படின்னாலும் அது வேஸ்ட், ஆட் ஆகாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் 4 பேருமே நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க 4 பேரும் ஒரே லொக்கேஷனில் இருந்துட்டு வீடியோவை சும்மா ஓட விட்டாங்கன்னா அது ஆட் ஆகுமா? நோ, அதுவும் ஆட் ஆகாது. இது ஃபுல்லாக ஃப்ளாப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வீடியோ போடுங்க, மக்களை லைக் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக அவங்கள லைக் பண்ணி அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களே கமெண்ட் பண்ணி அவங்களே கேட்பாங்க. இதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளே பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைமு. இந்த மோகத்திலேருந்து தயவு செஞ்சு ஈஸின்னு நினச்சி யாரும் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக அதை ஆக்கிக்க வேணான்றது தான் என்னோடய கருத்து. உண்மையிலே இதெல்லாமே பொய் தான். நம்ம போடுற வீடியோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹார்ஸ் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு பெனிஃபிட். மற்றபடி நம்ம அதில் போய் பண்ணுறோம், இன்னொரு சேனலில் போய் ப்ரொமோஷன் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களோட கமெண்ட்டில் போய் நம்ம வீடியோவை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது ஃபுல்லாக செஞ்சு பார்த்து டயர்டாகி நம்மளோட உழைப்பில் மட்டும்தான் அது முன்னேற முடியும். ஸோ அதாவது உங்களோட இதை வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நான் பண்ணி இதாகிட்டேன், நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. அதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் 1 வீக்காக இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.